ஆஸ்திரேலியாவிலிருந்து முஸ்ஸம்மிலா அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க, பெண்கள் மணிக்கட்டு வரை மறைக்க வேண்டும். கை மறைக்கிறாங்கல்ல, இந்த கையை மறைத்தல் என்பது இது மணிக்கட்டுனா இது இந்த இடம் வரைக்கும் மறைக்கணுமா, அதுக்குரிய ஆதாரத்தோடு சொல்ல உண்டு. முஸ்ஸம்மிலா என்பவர்கள் ஆஸ்திரேலியாவிலேருந்து கேட்குறாங்க. இந்த கையை மறைக்கிறதை பொறுத்த வரைக்கும் நம்மளாக ஒரு பேணுதலுக்காக வேண்டி இது வரைக்கும் பண்ணிக்கொள்ளலாமே தவிர, கம்பல்சரியாக மறைத்தல் என்பது மணிக்கட்டு வரைக்கும் வராது. கம்பல்சரியாக மறைத்தல் என்பது வரும்னு சொல்கிறாங்க அறிஞர்கள். இது வரைக்கும் மறைக்கணும்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அறிஞர்களில் க்ளவுஸு போட்டு என்ன செய்யணும், விரல் வரைக்கும் மறைக்கணும்னு ஒரு கூட்டம் சொல்லுது. ஒரு மணிக்கட்டு வரைக்கும் மறைக்கணும், நம்மளும் ஒரு காலத்தில் சொல்லியிருக்கிறோம். மணிக்கட்டு வரைக்கும் மறைக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். மணிக்கட்டு வரைக்கும் மறைக்கணும் என்பதற்கு நம்ம வைக்கிற ஆதாரம் என்னென்னா, ஒரு ஆதாரம் கிடையாது. அலங்காரத்தை மறைக்கிறதுங்கிற ஆதாரத்தை கொண்டாந்து காட்டுவாங்க. ஆனால் ஹதீஸுகளில் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுவரைக்கும் மறைக்காமல் இருந்திருக்கிறார்கள். இந்த முழங்கை இருக்குல்ல, முழம் போடுற கை, அந்த முழங்கை வரைக்கும் மறைக்காமல் இருந்திருப்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு சாதாரணமான நேரங்களில் நீங்கள் இப்படி முழுசாக அடைந்து கொண்டாலும் பிறருடைய பார்வை அங்கெல்லாம் கையெல்லாம் பார்க்கும்னு உங்களுக்கு இருந்தால், நகை போட்டிருந்தீங்கன்னா, வளையல் போட்டிருந்தா அப்போ நம்ம மறைக்கணும்னு சொல்லணும், அலங்காரத்தில் வந்துடுது. அப்படி இல்லாமல் வெறுங்கையாக இருந்துச்சின்னு சொன்னால், அதை ஒருத்தங்க இது வரைக்கும் சட்டை போடுறாங்க, இது வரைக்கும் போடுறாங்கன்னு சொன்னால், பெண்கள் முழங்கை ஃபுல்லாக மறைஞ்சிடணும். அந்த மாதிரி இருக்கும் என்று சொன்னால் அது தவறு இல்லை அப்படின்னு முடிவெடுப்பது தான் சரியான ஒரு கருத்தாக இருக்க முடியும். அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், இப்போ புகாரில் 193வது ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், கானர் ரிஜாலு ஒன் நிசாவு, ஆண்களும் பெண்களும் எத்தவல்லவுன ஃபி ஜமானி ரசூலில்லாஹி, ரசூலுல்லாவுடைய காலத்தில் அவங்க உழு செய்வார்கள். ஜமிஅன், ஒன்று சேர்ந்து உழு செய்வார்கள். ஆண்கள் பெண்கள் உழு செய்கிறதுக்குன்னு ஒரு அண்டாவில் ஒரு தொட்டியில் தண்ணி வச்சுருப்பாங்க. அதில் இருந்து முதல்ல ஆம்பளைங்க உழு செஞ்சுட்டு போங்க, அப்புறம் பொம்பளைங்க உழு செஞ்சுட்டு போங்கன்னு இருந்தால், அப்போ பெண்கள் உழு செய்கிறது ஆண்கள் பார்வையில் படாமல் செய்ய முடியும். ஒன்றா சேர்ந்து உழு செய்கிறார். உழு செய்தல் என்பதில் முக்கிய விஷயம் என்ன, முகத்தை கழுவணும். உழு செய்கிறதில் முக்கிய விஷயம் என்ன, கையை கழுவணும். ரெண்டையும் கழுவணுமா இருந்தால் அதில் ஆடை இருக்கக்கூடாது. இது வரைக்கும் ஓப்பனாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், கையை கழுவ முடியும். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து சும்மா இருந்தாங்கன்னு வரல, உழு செஞ்சாங்கன்னு வருது. ஆண்களும் பெண்களும் ஒன்றாக சேர்ந்து உழு செய்தார்கள் அப்படின்னு அபுதாவுதில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில். அதே மாதிரி இப்னு உமர் அவர் அறிவிக்கிற ஒரு செய்தி அபுதாவுதில் வருகிறது. குன்னா நதவல்லவ் நஹ்னு ஒன் நிசாவு, நாங்கள் ஆண்களாகிய நாங்களும் பெண்களும் உழு செய்வோம். அகதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் உழு செய்வோம். மின் இனாயின் வாஹிதின், ஒரு பாத்திரத்தில், ஒரு பாத்திரம் பெரிய பாத்திரமாக இருக்கும், அதில் நாங்கள் உழு செய்வோம். எப்படி செய்வோம்னு கேட்டால், நுதுலீஃபிகி ஐதீனா, எங்களுடைய கைகளை அதுக்குள்ளே நுழைத்து தண்ணி அள்ளி உழு செய்வோம். அப்போ நம்ம இந்த ஹவுளு மாதிரி வச்சுக்கிறாங்கல்ல பள்ளிவாசலில், அந்த மாதிரி ஒரு டேபிள், அவ்வளோ பெருசாக இல்லாட்டாலும் இந்த ஒரு டேபிள் மாதிரி ஒரு பாத்திரத்தை வைத்து அதில் தண்ணியை நிறைச்சி அதிலேருந்து அள்ளி உழு செய்வாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பக்கம் அவங்க செய்யும்போது, அப்போ அந்த பெண்ணுடைய முகம் இவருக்கு தெரியும், அந்த பெண்களுடைய கைகள் தெரியும் என்கிற ஒரு நிலையில் தான் இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நாங்கள் ஆண்கள் பெண்கள்லாம் ஒன்றா உழு செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அபுதாவுதில் ஒரு ஹதீஸ் வருகிறது. அதே மாதிரி இது ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்து ரசூலுல்லாஹ் பார்க்காம இருந்திருக்கலாம்ல அப்படின்னு ஒரு சமாளிக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. இப்னு ஹிப்பானில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இல்லை இப்னு உமர் சொல்கிறாரு, அபுசர நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களையும் வஸ்ஹாபஹு, நபியுடைய தோழர்களையும் இப்னு உமர் பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு, எத்தத்தஹருன, ஒழு செய்கிறார்கள். அர்ரிஜால் ஒன் நிசாவு, ஆண்கள் பெண்கள்லாம் மின் இனாயின் வாயுதன். அப்போ ரசூலுல்லாஹ் ஒழு செய்கிற நின்றுருக்கிறாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாமல் அந்த மக்கள் செஞ்சாங்கன்ற ஒரு அர்த்தம் யாராவது கொடுக்க வந்தார்களே. ஆனால் இப்னு ஹிப்பானுடைய ஹதீஸ் அதை மறுக்குது. எப்படி மறுக்குது, நான் பார்த்துருக்குறேன், ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் சேர்ந்து உழு செஞ்சுருக்கிறாங்க, ஆண்கள் பெண்களும் ஒன்றா சேர்ந்து. குல்லுஹும் யததஹரு மின்ஹு, அந்த பாத்திரத்தை அனைவரும் அதில் உழு செய்வார்கள் ஒரு பாத்திரத்தில். அப்போ ஒரு பாத்திரத்தில் உழு செஞ்ச ஆண்களில் ரசூலுல்லாஹ்வும் ஒருவராக இருந்தார்கள். அப்போ அந்த பாத்திரத்தில் உழு, அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாமல் இது நடக்கலை.
அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போதே அவங்க வந்து இந்த உழவு செஞ்சுருக்கிறாங்க என்று சொன்னால், ஒரு பாத்திரத்திலிருந்து அள்ளி பாத்ரூமில் போய் உழவு செஞ்சாங்கன்னா கூட ரூமு கவர் ஆயிரும். ரூம் கிடையாது, இது ஓப்பன் பிளேஸில் இருக்கும். ஒரு பெரிய தொட்டி மாதிரி இருக்கும், அதில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து அதனுடைய மறுவடிவமாக தான் நம்ம ஹவுலு போட்டு வச்சுருக்கோம் பள்ளிவாசல்களில். அப்போ அதுலேருந்து எடுத்து முகத்தை கை, அப்போ கையை கழுவும் போது கை மறையாமல் தானே இருக்குது. மணிக்கட்டு வரைக்கும் மணிக்கட்டு வரைக்கும் வச்சா உழவு செய்வாங்க. இது வரைக்கும் தண்ணி வரணும்ல. அப்போ எங்களுக்குள்ள ஆடை இல்லாமல் இருந்தால் தானே தண்ணி பட முடியும். அப்போ இந்த கைகள் மறைக்கப்படாமல் தானே மறைக்கப்படாமல் இருந்திருக்குது. ஆண்கள் பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்குது. ரசூலுல்லாஹ் அதில் ஒரு ஆள் இருக்கிறாங்க. இந்த உழவு செய்யும்போது கையெல்லாம் தெரியும், என்ன இங்கே உட்காந்து செய்கிறேன், தனியாக எடுத்துகிட்டு போங்க இருப்பாங்கல்ல, நீங்கள்லாம் இங்கே வரக்கூடாது, நீங்கள் தனியாக இன்னொரு பாத்திரத்தை தனியாக யூஸ் பண்ணிக்கிறங்க, அதுக்கு ஒரு திரையை போட்டு மறைச்சிக்கிறங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கணும்ல. எல்லாம் ஓப்பனாக இருக்கிற ஒரு இடத்துல ஆண்களும் பெண்களும் உழவு செய்கிறாங்க, எல்லாருமே அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதில் ரசூலுல்லாஹ் ஒரு ஆளாக இருந்தார்கள் என்று அவர் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு உலமாக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் விளக்கம் சொல்கிறாங்க. விளக்கம் என்ன சொல்கிறாங்க, இது வந்து மகரமான ஆட்களாக இருந்திருப்பாங்க, அவங்கவுங்க மனைவிமார்களோடு சேர்ந்து செஞ்சு பயங்கர விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனைவிமார்கள்னால் ஒருத்தருடைய மனைவி அவருக்கு மட்டும் தானே மகரமு, அவர் மனைவியை கூப்பிட்டு போனான்னா மீதி பேருக்கெல்லாம் மனைவி இல்லை, எல்லோரும் பார்ப்பாங்களே. பெரிய கூட்டத்தை பற்றி சொல்லும்போது இப்படி சொல்லலாமா விளக்கம்? இதுக்கு ஹதீஸுக்கு வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்குறதுக்கு சொல்கிற வாசகம் என்னன்னு கேட்டால், வந்து அவங்கவுங்க மனைவிமார்களோடு செஞ்சுருப்பாங்க, மனைவிமார்களோடு இங்கே வரலையே, பெண்கள் ஆண்கள்னு வருகிறது, எல்லோரும் பொண்டாட்டி கூட்டிகிட்டு போனாலும் அவருடைய பொண்டாட்டி மட்டும்தான் அவருக்கு அந்த பிரச்சனையில் வரேன், மகரமில் வரேன், மற்றவங்க பொண்டாட்டி மாதிரிலாம் அங்கே நிற்பாங்களே, அதை மற்றவங்களாம் பார்ப்பாங்களே, அந்த ஒரு பொருத்தமில்லாத ஒரு பதிலை சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து இன்னொரு ஹதீஸில் என்ன செய்யணும்னா, உம்மு சபியாண்டு ஜுஹைனாண்டு ஒரு கபீலா இருந்துச்சுன்னு முதல்ல சொன்னோம்ல முதல் கேள்வியில், அந்த கோத்திரத்தை சேர்ந்த உம்மு சபியாங்கிறவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு பாத்திரத்தில் நானும் ரசூலுல்லாஹுமே நெஞ்சிருக்கிறோம், கை விட்டு தண்ணீர் எடுத்து உழு செஞ்சுருக்கிறோம். இந்த உம்மு சபியாங்கிறவங்க யார், இவங்க வந்து ஜுஹைனா கோத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்க ரசூலுல்லாஹுக்கு எந்த வகையிலையும் உறவில் வரமாட்டாங்க, மகரமில் வரமாட்டாங்க. அந்நிய பெண், ஒரு அந்நிய பெண் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உழு செய்யும்போது நான் உழு செஞ்சுருக்கேன், ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்கிறாங்க, அவங்க 2 பேர் மட்டும் செஞ்சுருக்க மாட்டேன், நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அதில் வந்து மகரமாக தான் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. அதுக்கு மறுப்பாக உம்மு சபியா என்ன சொல்கிறாங்கன்னா, இஹ்தலபத்து எது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் உலுய், உழு செய்யும் பொழுது என் கையும் ரசூலுல்லாஹ்வுடைய கையும் மின் இனாயின் வாஹிதின், ஒரு பாத்திரத்திலிருந்து என் தண்ணீரை எடுத்து நாங்கள் வந்து பயன்படுத்தினோம். அப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்குது, ஒரு பக்கம் ரசூலுல்லாஹ் தண்ணி எடுத்து உழு செய்கிறாங்க, ஒரு பக்கம் உம்மு சபியா செஞ்சுருக்கிறாங்க என்கிற ஒரு செய்தி அபுதாவுதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்குற நேரத்தில், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இந்த முழங்கை வரைக்கும் தெரிதல் என்பது வந்து அது தவறாக கருதப்படலை. சாதாரண நேரத்தில் நீங்கள் போட்டுக்கலாம், ஒரு பழகிட்டனால அது குறைக்கணுன்ற ஒரு அவசியம் இல்லை, என்ன போட்டுக்கிறோங்க. மார்க்கத்தில் ஒரு கட்டாயம் எது வரைக்கும் வரும்னா இது வரைக்கும் தான், இதுக்கு மேலே ஏற்றிடக்கூடாது. இது வரைக்கும் நீங்கள் அரக்கை முக்கால் சட்டையெல்லாம் ஒரு பெண் போட்டால் கூட, அலங்காரம் இல்லாமல் இருந்தால் போட்டால் கூட அதை தப்பு செய்ய முடியுமான்னா அதுக்கு நீங்கள் ஆதாரம் காட்டணும். காட்டி இருக்கிற இந்த ஆதாரத்துக்கு பதிலும் சொல்லணும். இந்த காட்டியிருக்கிறோம்ல, அதிகபட்சமாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்னு ஹஜர் சொல்லும் பொழுது இதுக்கு பதிலாம் சொல்ல முடியாது, என்னென்னமோ சமாளிக்கிறாங்க, ஒன்றா தான் இருந்திருக்கிறாங்க, தெரிகிற மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க, இதுக்கு வந்துக்கிட்டு மனைவியாக இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க. சில ஆளுக்கு இவ்வளோ தெளிவான வாசங்க இருக்கும்போது கூட முதல்ல ஆண்கள்லாம் உள்ள செஞ்சு போயிடுவாங்க, அப்புறம் பெண்கள் வந்து செய்வாங்கன்னு விளக்கம் கொடுக்குறாங்க. ஒன்றாக சேர்ந்து செய்வார்கள்னு இருக்குது, என்னடா அது விளக்கம் கொடுக்குறேன்னு திட்டுறாரு அவர். ஹதீஸில் வந்து நீங்கள் எந்த விளக்கம் கொடுத்தும் சமாளிக்க இயலாது. அவர் என்ன செய்கிறார், கடைசியாக ஒன்று சொல்லலாம், என்னன்னு கேட்டால், அநேகமாக இது அந்த ஹிஜாபுடைய வசனம் அருளப்படுவதற்கு முந்தி உள்ளதாக இருக்கலாம் அப்படிங்கிறார். இவன் என்ன செய்கிறாரு, லா மானிய மினல் இஜ்திமா கபல நுசுலில் ஹிஜாப், இதுக்கு சொல்கிற பதிலில் கொஞ்சம் சரியான பதில் சொல்வதாக இருந்தால் இது ஹிஜாபுக்கு முந்தி உள்ளதாக இருக்கலாம் அப்படிங்கிறார். இதுவே தப்பு. ஏன்னு கேட்டால், இதெல்லாம் வந்து ஹிஜாபுக்கெல்லாம் பிறகு தான் இதை அறிவிக்கிறார் இப்னு உமர். ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு தான் சம்பவத்தை அறிவிக்கிறார். ரசூலுல்லாஹ் காலத்தில் காலத்தில்னா இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு அர்த்தம். ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் மாற்றப்பட்டுருச்சுன்னு அப்படி வரவே இல்லை. எல்லா ஹதீஸ்லையும் என்ன இருக்குன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இதை அவங்க அறிவிக்கலை, ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு தான் அறிவிக்கிறாங்க.
அறிவிக்கும் பொழுது ரசூல்லா காலத்தில் இப்படி இருந்தேன்னு என்ன அர்த்தம்? அவங்ககிட்ட கடைசி காலம் வரைக்கும் இருந்துச்சுங்கிறது தான் ஒரு பொதுவான ஒரு புரிதல். அப்படி வச்சுக்கிட்டாலும் இவங்க சொல்கிற அந்த ஹிஜாபில் கொண்டே விட்டு தப்பிக்க பார்க்குறாங்க. ஹிஜாபுக்கு முன்னாடி ஹிஜாபுங்கிறதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஹிஜாபுன்னா ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் வந்து அந்நிய ஆண்களை விட்டு திரை போட்டு மறைத்து கொள்ளணுங்கிறது தான் ஹிஜாபுடைய வசனம். இந்த வசனத்துக்கு இது என்ன சம்பந்தம் இருக்குது? ரசூல்லா மனைவிமாருக்குள்ள சட்டமில் ஹிஜாபுங்கிறது இதை விளங்காமல் எல்லா அறிஞரும் ஹிஜாபுங்கிறாங்க. இதுக்கு பேர் ஹிஜாபே கிடையாது. ஹிஜாப் என்று பெண்கள் தங்களை முழுமையாக மறைத்து கொள்ளணும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரசூல்லாவுடைய மனைவிமார்க்குத்தான் என்று தான் இந்த ஹிஜாப் வசனம் சொல்லுது. யா நிசான் நபியின் மனைவிமார்களே நல்லா கூப்பிட்டு தானே செய்கிறான். நீங்கள் வந்து அதில் பல விஷயம் சொல்கிறான். நீங்கள் யார்ட்டையாவது ஒரு பொருளை கேட்பதாக இருந்தால் ஃபஸ்ட் உன்னை மின்வராய் ஹிஜாப், ஒரு திரையை போட்டுக்கு திரைக்கு அப்பால் அவங்க இருக்கட்டும், நீங்கள் இப்பால் இருந்துட்டு தான் கேட்கணும். ஒரு திரையை போட்டுக்குமோ அணிகிற ஆடைக்கு பேர் கூட ஹிஜாப்பு கிடையாது. அந்த பெண் ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள் இருந்தாங்கன்னா அவங்க ஸ்க்ரீன் போட்டுக்கணும். அங்கே ஸ்க்ரீனுக்கு அப்பால் ஸ்க்ரீனு அந்த உடைக்கு பதிலாக வீட்டில் போடக்கூடிய ஸ்க்ரீனுக்கு பேர் தான் ஹிஜாப். ஹிஜாப்னா திரைச்சீலை போட்டது தான் நீங்கள் பேசணும்னு எல்லாம் சொல்கிறான். அந்த தொடரில் தான் ரசூலுல்லாவுடைய மனைவிமார்களை நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது, அவங்க மௌத்துக்கு பிறகு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா ரசூலுல்லாவுடைய மனைவிமாருக்குரிய சட்டமாக தான் வருது. அதுதான் ஹிஜாபுடைய வசனம். ஹிஜாபுடைய வசனத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ரசூலுல்லாவுடைய மனைவிமாருக்கு உள்ள ஒரு சட்டம் தானே ஹிஜாபுங்கிறது. வந்தால் என்ன வராட்டி என்ன, இது பொதுவாக உள்ள ஒரு விஷயம். இது ரசூலுல்லா மனைவிமார்கள் வேண்டுமானால் ஹிஜாபுக்கு முன்னாடி இப்படி செஞ்சுருக்காங்கன்னு அவங்களுக்கு மட்டும் இதை நீங்கள் சொல்லலாம். அப்போ ஹிஜாபுண்டாலே இந்த அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா எல்லா பெண்களுக்கும் உரிய ஆடையை ஹிஜாபுன்னு வழங்குறாங்க. ஆனால் ஹிஜாபுடைய வசனத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஹிஜாபுடைய நிசா நபியின் மனைவியரேன்னு கூப்பிட்டு தான் அந்த ஹிஜாபுங்கிற வார்த்தை எங்கே வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாவுடைய வீட்டுக்கு போனீங்கன்னா சாப்பிட கூப்பிட்டா உடனே வெளியேறிடுங்க, அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க தொந்தரவு பண்ணாதீங்க, இப்படிலாம் சொல்லிட்டு வந்து ரசூலுல்லாவுடைய மனைவிமார்ட்ட எதுவும் கேட்பதாக இருந்தால் ஃபஸ்ட் உன்னை மின்வராய் ஹிஜாப், திரைக்கு அப்பால் இருந்து கேளுங்கள். ஒரு திரையை போட்டுக்கிறேன் ரசூலுல்லா மனைவிமார்கள்லாம் ஸ்க்ரீனுக்கு அப்பால் தான் இருக்கணும். ஸ்க்ரீன் போடுறதுக்கு பேர் தான் ஹிஜாப். இது விளங்காமல் ஹிஜாபுங்கிறது அந்த வசனத்திலிருந்து அனைத்து பெண்களை பற்றி இது பேசவே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்து கூட இந்த ஹிஜாபு இவங்க போகிற இந்த புர்காவை தான் ஹிஜாபுன்னு என்ன செய்கிறாங்க. அன்றைக்கி வரைக்கும் இப்போ அறியாத மக்கள் சொல்கிறாங்கன்னா அன்றைக்கி அறிஞ்ச மக்களும் சொல்கிறாங்க. இப்படி இப்னு ஹஜர் மாதிரி ஆளுக்களும் இது சொல்கிறாங்க ஹிஜாபா இதுக்கு பேர். ஹிஜாபுக்கு முன்னாடி ஹிஜாபுக்கும் இதுக்கு என்னப்பா சம்பந்தம்? ஹிஜாபுக்கும் எல்லா பெண்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? ஹிஜாபுங்கிறது முழுசாக ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருத்தல் என்பது ரசூலுல்லாவுடைய மனைவிமாருக்குள்ள சட்டம். அந்த சட்டம் இறங்குறதுனால இதுக்கு என்ன பாதிப்பு வரும்? அது இறங்குனா என்ன, இறங்காட்டி என்ன, வேறு பெண்களுக்கு உள்ள விஷயம்ல இது வேறு பெண்கள் ஒழுங்கு செய்கிறதுக்குள்ள விஷயமாவில் வருது. அதனால் இதுதான் அதிகபட்சமான ஒரு பதில் அவங்க சொல்கிறாங்க.